வெல்கம் டு சேலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இளநீர் பாயாசம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இளநீர் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர், ஏலக்காய் தூள் சிறிதளவு, சர்க்கரை 1/2 கப், இளநீர் வழுக்கை, இது ஒரு அரை லிட்டர் பாலுக்கு ஒரு இளநியோட வழுக்கை எடுத்து வச்சுருக்கோம். துருவின தேங்காய் 1 கப். இளநீர் பாயசம் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் அதை ஊற்றிக்கலாம். பால் நல்லா திக்கான பாலாக வாங்கிக்கோங்க, அதுதான் அது பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போது பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விடுங்க. பால் கொஞ்சம் நல்லா சுண்டி வர வரைக்கும் காய்ச்சணும். அரை லிட்டர் பால் ஒரு 300 ml வர அளவுக்கு வற்றினா போதும். அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு பால் நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த அளவு வந்தால் போதும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை அதில் போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாலை நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் தான் பரிமாற போகிறோம். அதனால் நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு பால் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா திக்கான பால், 2வது பால் 2 டைம் எடுத்துக்கலாம். இப்போது இளநீர் பாயாசம் எப்படி பரிமாறலாங்கிறத பார்க்கலாம். நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துருக்கோம். அது கூட நம்ம அரைச்ச தேங்காய் பால் அதை அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இளநியோட வழுக்கையை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி ரொம்ப எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே அது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா பாயசம் குடிக்கும்போது நல்லா வாயில் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.